செல்லம்மா இந்த பூவை கொண்டு போய் கூழையா கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு பிள்ளையார் ஒரு முக்கில் நிக்கிறேன் வந்து சேரு. யோ பொழைக்கிற பொம்பளை அந்த விளங்காத வீட்டுக்கு போவாளாயா? நல்ல நாளாலுமா என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்றியே? ஐயா என்னடே பழத்தை பிச்சு வாயில் வைக்கும்போது ஏன்டா லொய்யோலையாங்கிற? வெட்டப்பழம் திங்க கூடாதுன்னு சாங்கியத்துல சொல்லி இருக்குதுல. ஏன் தின்ன என்ன ஆகும்? இந்த ஊர் உலகம் அழிஞ்சு போயிருமா? அழிஞ்சிட்டு போட்டு விடு. என்னை ஒரு பிரசிடண்ட் ஆகிறதுக்கு யோகியது இல்ல. இந்த ஊர் நாசமா போட்டு. வெட்டப்பழம் தின்னா 2 குழந்தை பிறந்துரும்ல. பிறந்தவன் பொண்டாட்டி தானே பிறகு. பின்னன்றா அந்த காலத்துல எனக்கு ஒரு நாய் பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டான்ல. வயசு 60 ஆகி போச்சு. இன்னும் 50 சுத்திட்டு இருக்கிற. எனக்கு போய் 2 பிறகு 3 பிறகும்னா எங்கிருந்து பிறக்கேன்? ஏடா கல்யாணமே பண்ணாம பிள்ளை பத்துக்கு நான் நீ கும்புற கடவுளா? மனுஷன்டா சாகிதர் சொல்லிக்கிறாங்களா? ஏடா எவன் எது சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்கறதே கிடையாது. அப்படியே மண்டை மண்டி ஆட்டிட வேண்டியது. அதை குழச்சு பூசிக்கிறான் பாரு நெத்தியில கலர் கலரா. ஐயோ சாமி என்ன சாமி? ஏங்க நல்ல நாள் அதுவுமா சாமியை போய் திட்டிக்கிட்டு வாங்க போலாம் கோயிலுக்கு. ஆட இன்னைக்கு கடை வெட்டுல. ஏடா முதல்ல சொல்லிக்கலாம்ல. அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்ல. ஒரு வாய் சோறாவது மிச்சமா இருக்கும்ல. இது யாருலாங்கிறியா? ஏடா நம்ம அங்க போகணுமா? நம்ம போனாலும் அங்க எல்லாரும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கோனுங்க. ஐயா நாம அங்க போய் தாங்க ஆகணும். அப்பதான் அங்க உள்ள ஜனங்களோட சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்க முடியும், அவங்களோட நிம்மதி எல்லாம் கெடுக்க முடியும். நாம பிறந்ததே அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கதானே. இப்ப நீ என்னை கிண்டல் பண்ணியாக்கு. நீ என்னை கிண்டல் பண்ண அது எனக்கு புரியல. போ போய் வண்டி கட்டுவா போ. ஆப்ட் ஹவுசர் போட்டு உனக்கு இருடே வாடகை. இந்த ஆப்ட் ஹவுசரே ரொம்ப லொல்லு பேசிட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு அவன் பொண்டாட்டி செட்டப் பண்ணிடலாம். ஐயோ தப்பு இல்லைங்களா? நம்ம தோட்டத்துல வேலை செய்யறோம் பொண்டாட்டியை செட்டப் பண்றது. ஏண்டா நம்ம தோட்டத்துல வேலை செய்யற முன்னாடி தான் நாம செட்டப் பண்ண முடியும். பின்ன அடுத்த தோட்டத்துல வேலை செய்யற முன்னாடியா நம்ம செட்டப் பண்ண முடியும்? அந்த கவுன்ல என்ன பண்ணுவேன்? நம்ம பேராசப்படக்கூடாதுடா. உனக்கு கல்யாணமே இருச்சா? இல்லைங்க, எனக்கு அந்த அபிப்பிராயமே இல்லைங்க. அந்த அபிப்பிராயம் வந்தது மாட்டினேன். ஏண்டா எல்லாத்தையும் காலை எடுக்க சொன்னா எல்லாரும் எங்க போயிட்டாளுங்க? நம்ம சத்யராஜ் படம் ரிலீஸ் ஆயிருக்கல, எல்லாம் பொள்ளாச்சி போயிட்டாளுங்க. அது என்ன அந்த ஆள் படம்னா எல்லாரும் ஏறிட்டு பொள்ளாச்சி போயிடாளுங்க. நம்ம இருக்காரு அந்த ஆளு. நம்ம சொந்தக்காரர் தானே அவரு. அதை வெளியில் சொல்லாத. ஏன்? அட அந்த ஆள் நம்மளுக்கு சொந்தம்னா நம்மளுக்கு பெருமை, நாம சொந்தம்னா அந்த ஆளுக்கு கேவலம்ல. சரி நீ போய் வீட்டுல கேரளில சோத்த எடுத்து வந்துரு. நான் இப்படியே உட்காந்து வயக்காட்டு பாத்துட்டு இருக்கிறேன். எதுக்கு? ஆட இங்க உட்காந்து பார்த்தா தாடா உழுத வயலு உழுகாத வயலு போரிங் கிணறு பம்பு செட்டு எல்லாம் நல்லா தெரியுதுல. நீ போய் எடுத்துட்டு வா போடா. வெட்டப்பழம் வருதுங்கோ. வரட்டு வரட்டு. ஒரு நாளைக்கு 2 பிச்சு வாயில போற நாள் பாரு. உடைய போற. வாங்கப்பா வாங்க மாமா. என்ன 2 பேரும் ஒன்னா சோடி சேர்த்து வரீங்க? என்ன மாமா பாலத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்க? ஒண்ணுமில்லையப்பா, வயக்காட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் பேத்திகளை குளிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க வாய்க்காலுக்குள்ள இறங்கினா போதுமாப்பா. வாலிப பசங்கத்துல தாங்க முடியறதில்ல. அதுதான் பெரிய மனுஷங்கிறது. பெருசு நான் இங்க வந்து உட்காண்டேன்னா சில்வெட்டு பசங்களை சேட்டை பண்ண மாட்டேங்களா? வாஸ்தவம் தான். ஆமா விஷயத்துக்கு வருவான். என் பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம். உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். அட போங்கப்பா, பத்திரிகை கொடுத்தா 3ஆம் மனுஷன் ஆகிறீங்க பாரு. என்ன மாமா பேசுறீங்க? ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க. மொத பத்திரிகை உங்களுக்கு தானே கொடுக்கணும். சரி கொடுங்க. கொடுங்க மாப்பிள. தெய்வமே மாமா, நீங்க கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். நம்ம வீட்டு கல்யாணமாப்பா, நானும் இல்லாமையா? அட எல்லை போட்டு கூட வேண்டாம் மாமா. இருட்டு மாமா, இன்னும் நிறைய இடத்துக்கு போய் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி உங்க தோட்டத்துல இல்லாத இல்லையா? சரி காரியத்து பாரு. மாமா அவசியம் வரணும். ஏங்க கல்யாண பத்திரிக்கை அத போய் எங்க கிளிக்க போறீங்க? ஏண்டா டேய், இந்த ஊர்ல ஒருத்தன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். வயசு 60 ஆச்சு. ஆக்கி போறதுக்கு ஆள் இல்லாம லோன்னு ஒத்த நாயா அழைச்சிட்டு இருக்கேன். இவனுங்க பஞ்சாயத்துல ஒரு நல்ல நாள் பாத்திர கூடாது, உடனே பத்திரிக்கை அடிச்சு வந்துருவானுங்க. அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும். அடுத்த கட்டவனாகிறியா? துப்பனியாடா? உங்களை துப்புவானா? உள்ள போய் நீ என்ன ஏமாத்தின? சரி நான் ஏமாந்துட்டேன். என்ன ஏமாந்துட்டேன்? மழை எல்லாரும் வேலை பாருங்கப்பா. போங்க போங்க, இலைய போடுங்க போங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல, பையன் வீட்டுக்காரனுக்கும் பொறுப்பு இல்ல. அதான் சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மாமா உங்க காலில் வேணா விழுந்து கும்பிடுறேன்.
நீங்க சமயக்கட்டு பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நான் சமைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சாப்பிட போறப்பா. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. ஐயோ என் கால் போச்சு. ஐயோ தெரியாம புடிச்சிட்டமா? ஐயோ 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 நல்ல நாள் அதுவும் அடிபட்டுச்சே. ஐயோ ஒண்ணுமே காணும். நல்லாரு நல்லாரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வ. எழுந்திருப்பா. ஏண்டி உனக்காக துடிச்சிட்டு இருக்கிறேன், ஆசீர்வாதமா பண்ற? பின்ன என்ன மாமா பண்றது? அக்கா கல்யாணத்துக்கு தம்பி வந்து கால விழ ஆசீர்வாதம் பண்ணாம இருக்க முடியுமா? ஐயோ மாமா வலிக்குது. விட்டுறேன். உன் காலை உழைச்சல, என் கண்ணத்துல உனக்கு கொடு, உன் காதை விட்டுறேன். என்ன? என் கண்ணத்துல உனக்கு கொடு, உன் காதை விட்டுறேன். குடுக்குறேன் விடுங்க. ஐயோ கெட்ட மேலும் கூட்டிட்டாங்களே. உன் கூட பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். மூச்சு பாரு. கண்ணத்துல ஒரு முத்தம் கேட்டதுக்கு தொப்பலை சுத்தி 16 ஊசி போட வச்சிட்டாலே. அப்புச்சு சமயக்கார அப்புச்சு. இல்ல நான் வந்து கொஞ்சம் முறுக்கு சாப்பிட்டுக்கிறேனே, ப்ளீஸ். சாப்பிடுங்க, இருக்கட்டும். என்னன்னா 2 நாளா முறுக்கே திங்க முடியல. என்ன அப்புச்சு நீங்க? அட இருங்க அப்புச்சு. வருஷம் பூரா தண்ணி அடிக்கிறவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு தண்ணி அடிக்காம உடம்ப சர்வீஸ் பண்ற மாதிரி இந்த 2 நாளைக்காவது என்னுடைய சமையல நான் சாப்பிடாம நல்லதா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம்னா ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல அப்புச்சு. என்ன நொல்ல அப்புச்சு? உங்க அப்பதான் ஒண்ணு யூனியன் ஆபீஸ்க்கு போச்சோன்னால அப்புறம் என்ன மயிலுக்கு இங்க வந்த? அப்புச்சு நான் சொல்றத கேளுங்க அப்புச்சு. இல்ல சொல்றோம் பஞ்சாயத்தை. அப்புச்சு என் கல்யாணம் தாலி கட்டினதோட அம்போன்னு நிக்குது. மத்ததெல்லாம் எப்ப அது இங்கயா அங்கயான்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் 2-3 நாளைக்கு எது சரியில்லைன்னு ஜோசியார சொல்லி இருக்கானே. இல்ல அப்புச்சு எல்லாம் சரியா இருக்கு. நேர காலத்தை சொல்றேன்டா. இவன் ஒருத்த வந்து அப்புச்சு 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 கையில இருக்கிற முறுக்க திங்க முடியாம நீ இந்த அழைச்சு அலையிறியே. கட்ட பொண்டாட்டி தொடாம நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியாத உனக்கு? டாய் இப்ப சொல்ற கேட்டுக்கடா. இந்த ஒரு முறுக்கு திங்க விடாம பண்ண பாவத்துக்காக உனக்கு 1 வருஷம் 7 மாசம் சாந்தி முகூர்த்தமே நடக்காதுடா. சாபமா விடுற? சத்தம் போடுறீங்க. என்ன கேள்வி என்ன கேக்குறான் தெரியுமா? என்ன மாப்பிள்ள கேட்டீங்க? ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்ல வரேன். ஒண்ணு இல்லப்பா, நீங்க உள்ள போங்கப்பா. ஒண்ணு மாப்பிள்ள பரவாயில்ல ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு உட்காருங்க வச்சி. எனக்கு சொல்றேன் உட்காருங்க. எனக்கு பிரச்சனை ஒண்ணு இல்ல மாமா. என்ன நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்கப்பா. எப்ப சாந்தி முகூர்த்தான்னு கேக்குறானுங்க இவன். மொய் பணத்தை எல்லாம் வட்டி கொடுத்து 2 கிழவனுங்களும் சைலண்ட் ஆயிட்டானுங்க. எனக்கு சாந்தி முகூர்த்தமே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கன்னு சொல்றான். ஏற்பாடு பண்ணுங்கடா. எனக்கு பிரஷரா எப்படி? ஏயா உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்ச உங்ககிட்ட போய் கேட்ட பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணையா? இல்லடா நான் போட்டோ போடல, போய் ஏற்பாடு பண்ணுவானுங்க பாரு அவனுங்க. இந்த ஜிலேபி முறுக்கு பழம் இதெல்லாம் சாப்பிடறதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட்டாக்கா. சும்மாரா எல்லாத்தையும் அங்க கொண்டு போய் வைங்க. ஏயா இங்க ஒரு மனுஷி குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு தெரியல? என்னங்க ஆயிடுச்சு? பூ மேல எரிஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறியா? நான் கட்டில தாங்க பூ போட்டு இருந்தேன், அது ஸ்லிப் ஆகி உங்க மேல பட்டுருக்கு போல இருக்கு. பாத்தீங்களா, நீங்க இந்த ரூமுக்குள்ள வந்ததுல இருந்து எல்லாமே ஸ்லிப் ஆகுதுங்க. ஆமா எதுக்கு இப்படி மாஞ்சி மாஞ்சி பூ கட்டிருக்க? மெத்த எல்லாம் ஒரே பூவா இருக்கு. வாட் இஸ் மேட்டர்? என்னங்க இது, ஃபர்ஸ்ட் என்ன போட்டுதானே ஆகணும், பூ போடாம எப்படிங்க ஃபர்ஸ்ட் நைட்? ஓஹோ என்ன இந்த மல்லிகை பூ இருக்கே, இது ஒரு கெட்ட ஜாதி பூங்க. அது ஏனுங்க இந்த பூ வாசனை மட்டும் சும்மா கும்முன்னு ஏறுது? ஏறும்பா, உனக்கு ஏறும். சத்தியமாங்க, உங்க வயசு பொண்ணுங்க இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு பக்கத்து கூட வர வேண்டாங்க. அங்க எங்கேயாவது தூரமா நடந்தா கூட சும்மா பக்குன்னு இழுக்குங்க. அது ஏனுங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, உனக்கெல்லாம் பூவை தலையில வச்சுட்டு ஒரு பொண்ணு போனோங்கிற அவசியமே இல்ல. தலையே இல்லாத முண்டம் போனா கூட உனக்கு தூக்கும்.
நியாயமா உனக்குலாம் இங்க ஒரு கிண்ணம் கட்டணும். எதுக்குங்க? ஜொல்லு வடிஞ்சா சட்டை நிறையாம இருக்கிறதுக்கு. பின்ன என்னையா, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மல்லிகைப்பூவை தலையில வச்சுக்கிற பொம்பளைங்க நாங்க. எங்க கிட்டயே நீ மல்லிகைப்பூவை பத்தி அள்ளி விடுறியா? இந்த பூவை பத்தி முழுசா உனக்கு தெரியுமாயா? உனக்கு தெரியுமா? தெரியும். அப்ப சொல்லு. சொல்றேன். இந்த மல்லிகைப்பூ இருக்கே, அது ஒரு டைப்பான பூ. இது விரியறதுக்கு முன்னாலேயும் வாசம் இருக்காது, விரிஞ்சிட்டாலும் வாசம் இருக்காது. விரிய விரியத்தாயா விஷயமே இருக்கு. ஐயோ அசத்திட்டாளே. நீ என்னடானா 10 மணிக்கு நடக்க போற சாந்தி முகூர்த்தத்துக்கு 7 மணிக்கே பூ போட்டு வச்சிருக்க. அவங்க ரெடி ஆகி வரதுக்குள்ள இதெல்லாம் காஞ்சி கருவாடாயிராது? ஏமா உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பத்தி ஒண்ணுமே தெரியாது நினைச்சேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொன்னேனாயா? சுத்த விளக்கென்ன மாதிரி பேசுறியே. இந்த ஊர்ல இருந்து புதுசா கல்யாணம் ஆகி போற பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி பாடம் நடத்தி அனுப்புறதே நான் தான். உங்க அக்காக்கும் சொல்லி கொடுத்துருப்பேன், எங்க அண்ணன் பொண்டாட்டியாச்சேன்னு விட்டுட்டேன். என் சர்வீஸ்ல நான் எத்தனை கட்டுல பாத்திருப்பேன். இதெல்லாம் என்ன கட்டலாயாது? இதை விட பெரிய பெரிய கட்டெல்லாம் நான் பாத்துட்டேன். கட்டில் பஞ்சாயத்துல கரை கண்டவ மாதிரி பேசுறேடி. ஏமா செல்வி, நெசமாவ சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லல்ல? இப்ப பாரு. எங்க போற? கதுவா சாத்தாலே. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? தூக்குங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் யாருக்கு தெரியும்? இதுக்கு மேலதான் எல்லா சினிமாலயும் லைட் ஆஃப் பண்ணிடுறாங்களே. சினிமாவிலையா? ஆமா மாமா. அப்போ சினிமாவில பார்த்துதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு கத்துக்கிட்டியா? ஆமா, நான் பார்த்த எல்லா சினிமாலயும் இதுக்கு மேல எங்க காட்டுறான், கப்புன்னு லைட் ஆஃப் பண்ணிடுறானே. அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அது உனக்கு தெரியாது. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ கொடுமை என்னன்னா, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். தெரியுமா? ஐயோ சொல்லுங்க மாமா. மாமா சொல்லுங்க மாமா. இரு, என்னோட ரொம்ப அவசரப்படுறியே. கை கை அங்கே வைப்பாங்க. கையெடு, நீ தோல் மேல போடு. கெட்டிமா அப்படி பிடிச்சியா? அப்படி சரி, பயப்படாம பயப்படாம அப்படியே கிட்ட வரணும். கிட்ட வந்து 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 வந்து. ஐயோ மாமா, விடு மாமா. ஐயோ